ஐயா ஆளுநர் அவர்களே, நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதா சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நிறைய பேர் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பந்தல்லாம் போட்டு நிறைய வேலைப்பாடு இருக்குங்க. எவ்வளோ பேர் அவங்கள நம்பி நாங்களும் இருக்கிறோம். இன்னைக்கு அவர் ரொம்ப ஆர்வமாக ஆட்சி அமைக்க போகிறாரு. 113 சீட்டு அவர் கையில் இருக்குது. நீங்கள் அவரை கூப்பிட்டு அவருடைய ஆட்சியை கையில் கொடுத்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அதில் என்ன வஞ்சிக்கிறேன்? அப்போ நீங்கள் வேறு யார் பேச்சாவது இல்லை யாரோடைய தூண்டுதலையாவது இப்படி பண்ணுறீங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல மனசு இருக்குது. அந்த மனசு படி உங்களுடைய வேலையை நீங்கள் தயவு செஞ்சு கரெக்டாக செய்யுங்க. நல்லா இருப்பீங்க. இழுத்து போடாதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சீங்கன்னா அவங்க இன்னொரு 15 நாளில் கவர்மெண்ட்டை போய் அவங்களுடைய மெச்சாரிட்டி காட்ட போகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன வந்துச்சு? தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அதுபோக சென்னையில் நம்ம டிவிகே தொண்டர்கள், சென்னை மக்கள் அனைவரும் அவங்க ஆளுநர் முன்னாடி கொஞ்சம் ஏதோ போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் குரல் கொடுங்க. அன்பான முறையில் கொடுங்க. அதிகாரமாக வேண்டாம். அதிகாரத்தை இப்போதைக்கு நம்ம கையில் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். அது விஜயண்ணா பார்த்துக்குவாப்பில். அன்பாக பார்க்குறதையோ அல்லது பேசுகிறதையோ ஏதோ ஒன்று அது விஜயண்ணா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நம்ம அன்பான முறையில் நல்ல முறையில் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கிறவங்க போய் தயவு செஞ்சு பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஆளுநர் அவர்களே, உங்களுக்கும் உங்கள் மனசுப்படி கொஞ்சம் நல்லது பண்ணுங்கள். அப்புறம் நான் வீடியோ போட்டால் சிலவனுங்க வயிற்றெரிச்சலில் குமுறானுங்க, கதறானுங்க. டேய் தற்குறி, உங்களுக்கு சேர்த்தாண்டா பேசிக்கிறேன். உங்களுக்கு சேர்த்தம் பேசிக்க. ஏன்டா உங்கள் மர மாட்டேங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. எதுக்கும் கழுவி ஊற்றுங்கடா.